ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வாழைப்பூ க்ளீனிங் வீடியோ தான் போட போகிறேன். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கொஞ்சம் லூஸாக இருக்கும் வேஸ்ட்டு தூள்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற தூள் வந்து எடுத்துட்டு, இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து பூங்க இருக்கும். இந்த பூ தான் வாழைக்காயாக உருவாகி வாழைப்பழமாக உருவாகும். இப்போ வந்து இது எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த ஒரு பூ எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலேயே பார்த்திங்கன்னா நெகம் மாதிரி ஒரு ஒயிட் கலராக இருக்கும். அதை எடுத்துகிட்டு இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த நீட்டாக ஒன்று இருக்கும். கொஞ்சம் மேலே குண்டாக கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதை எடுத்து போட்டுருங்க. பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். அதை எடுத்து போட்டு மேலே கொஞ்சம் குண்டாக நீட்டாக இருக்கும். அதுதான் எடுக்கணும். இது மாதிரி எடுத்து போடுங்க. நம்ம அப்படியே யூஸ் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு ஜீரணம் ஆகாது. இன்னொன்று வந்து வயிறு வலிக்கும். அதுக்காக தான் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளால் எடுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உரிக்கிறப்போ அந்த பூ வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதை வந்து நம்மளால் அந்த இதுவெல்லாம் எடுக்க முடியாது. அதை வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன். அதுக்குள்ளே இருக்குது, நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் நம்ம வந்து அதை அப்படியே நம்ம போட்டுடலாம். ஒன்றும் ஆகாது, ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம். இந்த பூவை வந்து நம்ம கழுவலாம் வேணாம், ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் அலச வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வடை செய்யனாலும் வடை செஞ்சுக்கலாம், இல்லை கூட்டு செய்யனாலும் செஞ்சுக்கலாம். இதில் இப்போது இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டு கொஞ்சம் எண்டு இருக்கும். அது வந்து நம்ம சாப்பிடலாம், வெறும்னாவே சாப்பிடலாம். அவ்வளோ நல்லது, கர்ப்பப்பைக்குலாம் அவ்வளோ நல்லது. இது வந்து துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால அவ்வளோ நல்லது. இது நான் பாதி கட் பண்ணிவிட்டு பாதி வந்து என் பொண்ணுக்கு கொடுத்தேன். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.